நமஸ்காரம். எங்காத்து கொலுவை நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல்லேருந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ பாருங்கோ, ஒரு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் என்னன்னு போடுங்க. எங்காத்து கொலு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணிக்கோங்க. எங்காத்து கொலுக்கு நம்பாத்து பெரியவா சேனல்ல வரவேற்கிறேன். வாங்கோ. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நவராத்திரி கொலு ஷூட்டிங்க்கு நம்ம திருவான்மையூர் ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். திருவான்மையூர்னாலே ரொம்ப பிரதிஷ்டி பெற்ற கோயிலில் இருக்குது. அங்கே உள்ள ஒரு கோயிலில் ஒரு ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாம் கொலுவெல்லாம் பார்க்குறக்கு. என்னன்றதை போய் பார்க்கலாம். யார் வீட்டில் வந்திருக்கோம், எப்படி வச்சுருக்காங்க, என்னன்றதை எல்லாமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான கொலு ஷூட்டிங்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா நாம் பேசும்போது இன்னொரு குரல் கேட்குறீங்க பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம நம்பாத்து பெரியவா டீமே இன்னைக்கு வந்து இந்த கொலு ஷூட்டிங்கில் ஐக்கியமாயிருச்சு. இன்னைக்கு என்னக்கா அப்படி என்னக்கா ஸ்பெஷல்? ரெண்டு பேருமே வந்திருக்கோம் இங்கே. இன்னைக்கு நம்ம வந்து நம்பாத்து பெரியவா நவராத்திரி கொலு கொண்டாட்டத்துக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் ஆத்துக்கு தான் வந்திருக்கோம். யார் அப்படி யார் ஸ்பெஷல்? திருவான்மியூர் அப்படின்றத சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு திவ்ய தேசத்துக்கு கொலு பார்க்க வந்திருக்கோம் சொல்றதை விட திவ்ய தேசம் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி திவ்ய தேசமே இங்க இருக்கும் போல. கண்டிப்பா இங்க வந்து கிருஷ்ணர் எப்போ நடமாடிண்டே இருக்கிற ஒரு இதை நீ வந்து பிருந்தாவனம் சொல்லலாம், கோகுலம் சொல்லலாம், ஒரு திவ்ய தேசம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தர் ஆத்துக்கு வந்திருக்கோம். அநேகமா நீங்க இவ்வளவு நேரம் கெஸ் பண்ணிருப்பேன் யார் ஆத்துக்கு வந்திருக்கோம். திருவான்மியூர் சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும், திவ்ய தேசம் சொன்னோன்னே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உனக்கு தெரிஞ்செடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? நோ மோர் சஸ்பென்ஸ். நம்ம இன்னைக்கு நம்பாத்து பெரியவா சேனல் டீம் நவராத்திரி கொலு கொண்டாட்டத்துக்காக திருவான்மியூர்ல துக்ளக் ரமேஷ் சார் அவர்களோட இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி ரமேஷ் சார் வந்து துக்ளக் பத்திரிகையோட ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு சோ சார் அவர்களோட வலது கரம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப புரட்சி அம்மா பக்கத்திலே இருந்து அவார்ட்லாம் வாங்கி இருக்கிற கண்டிப்பா நம்ம புரட்சி தலைவி அம்மாவுக்கு மிகவும் மனதிற்கு நெருக்கமான ஒருத்தர். அவங்க கிட்ட ஒரு நற்பெயர் வாங்குறது அப்படின்றது சிம்ம சொப்பனமான ஒரு விஷயம். ரமேஷ் சார் வந்து அதை அசால்ட்டா பண்ணியிருக்காரு அப்படின்ற அதுக்கு வந்து அவரோட நேர்மையும் அவரோட உழைப்பும் தான் காரணம். திருவான்மியூர்ல துக்ளக்கின் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் சார் அவர்களோட இல்ல கொலுவுக்கு தான் வந்திருக்கோம். வாங்கோ என் கூட சேர்ந்து இதை திவ்ய தேசம் தரிசனம் பண்ணிட்டு இந்த கொலுவையும் எவ்வளவு அழகா இங்க வச்சிருக்கா அப்படின்றத நம்ம தரிசனம் பண்ணலாம். ரொம்ப பொறுமையா நிதானமா தரிசனம் பண்ண வேண்டிய கொலு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. இப்போ கொலு பார்க்க போலாமா?
நம்ம இப்போ திருவான்மியூர்ல கொலு பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னோம். துக்ளக் ரமேஷ் சார் வீட்டுக்கு வந்திருக்கோம். திருமதி புஷ்பலதா ரமேஷ் புஷ்பா அம்மாத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்கம்மா. நமஸ்காரம். 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 கோலு தரிசனம் பண்றதுக்கு நம்பாத்து பெரியவா சேனல்லேருந்து வந்திருக்கோம். வரும்போதே ரொம்ப ஒரு வார்ம் வெல்கம், ரொம்ப மனம் நிறைந்த ஒரு வரவேற்பு. இப்போ இந்த கோலு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இதுக்கு மேல பிரம்மாண்டம் அப்படின்றதோட உச்சக்கட்டம் அந்த மாதிரி தான் இந்த கோலு நீங்க வச்சிருக்கேன். சந்தோஷம். இந்த கோலுவை பத்தி ஃபுல்லா நீங்க வந்து நம்மளோட நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு இது பொம்மைன்னு சொல்றதா இல்ல கிருஷ்ணர் இங்க இருக்காருன்னு சொல்றதா? கிருஷ்ணர் இங்கேயே தான் இருக்கான், குடிகொண்டு இருக்கான், என் கூடயே இருக்கான் குழந்தை. ஒரு படியிலையும் நீங்க வச்சிருக்க பொம்மைகளை பத்தி விரிவா சொல்லுங்க. முதல்ல கலசம், பெருமாள் தாயார், சீனிவாசர் தாயார், கருட சேர்வை, உலகளந்த பெருமாள், பார்க்கடல், பாண்டுரங்கன், பத்ராச்சல ராமர், லக்ஷ்மணர், ராமர் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம், ராமர் லக்ஷ்மணர் சீதை, ஸ்ரீமுஷ்ணம், ஐசுவை பெருமாள், 5 திவ்யதேசம், ஆண்டாள் ரங்கமன்னார், நித்திய கல்யாண பெருமாள், பார்த்தசாரதி, ருக்மிணி தாயார், நரசிம்மர் தாயார். ஓ சூப்பர்மா. இந்த ஐசுவை பெருமாள் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா சாப்பாடு தானே அறுசுவை சொல்வா, எனக்கு அந்த மாதிரி தான் தோணும். பெருமாள் ஐசுவைன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன இதுன்றத சொல்ல முடியுமா? ஐசுவை எந்தெந்த ஊர் அப்படின்றத என் மாட்டு பொண்ணு விளக்கமா சொல்லுவா. 5 சுவை பெருமாள் அப்படின்னா வந்து ஒன்று வந்து காஞ்சி வரதர், ஒன்று ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தசாரதி, திருவல்லிக்கேணிக்கே ஃபேமஸான தெரிஞ்ச ஒன்று பார்த்தசாரதி பெருமாள். அதுக்கப்புறம் வந்து திருவிடந்தை பெருமாள். இதெல்லாமே வந்து 5 சுவை பெருமாள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் படியில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் தாயார். அடுத்து வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டேன், சயன நரசிம்மர். வந்து எல்லாருமே நம்மளுக்கு ரங்கநாதர் தெரியும், பட் ஆனால் நரசிம்மர் வந்து சயன கோலத்தில் வந்து பார்க்கறது ரொம்ப அதிசயம். இந்த கோவில் வந்து கும்பகோணத்தில் கிட்ட இருக்கு, சயன நரசிம்மர் அப்படின்ற கோவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேர் போனவர் அத்திவரதர், நின்ற கோலம் அண்ட் சயன கோலம். அடுத்து வந்து எங்காத்து செல்லக்குட்டின்னு சொல்லலாம், துவாரகாதீஷன். அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து அதிபதி, ஸோ துவாரகாதீஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லப்பிள்ளை ராமானுஜர். அடுத்த படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அத்துக்கு புது வரவு, 12 புது தாயார்ஸ் வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவந்திபுரம் தேவந்தநாதர், அடுத்து காஞ்சி வரதராஜ பெருமாள், அடுத்து ஸ்ரீரங்கம் நம் பெருமாள், ஸ்ரீவல்லிபுத்தூர் ரங்கநாயகி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, மன்னார்குடி ராஜகோபாலன், அடுத்து திருங்குடந்தை சாரங்கபாரணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வானமாமலை தாயார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் நாச்சியார். இதெல்லாம் வந்து எங்காத்துக்கு புது வரவு தாயார். 12 தாயார் வந்து வரணும்னு முடிவு பண்ணிட்டா, அதனால 12 தாயார் நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம். அதுக்கு அடுத்து மேல்கோட்டை பெருமாள் தாயாரோட மரப்பாச்சி பொம்மை. அதுக்கப்புறம் வந்து தசாவதாரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பார்கடல். அடுத்து வந்து அஷ்டலக்ஷ்மிகள்னு இருக்கா. அதுக்கு கீழே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ருக்மிணி ராதா கல்யாணம் அது இருக்குது. அடுத்து அவளுக்கு பக்கத்துலேயே வந்து எல்லாம் சாப்பாடு போட்டு கல்யாணத்தோட சாப்பாடு அது இருக்குது. ரொம்ப பிரமாதம் வித்யா. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த லக்ஷ்மி இங்கே வந்து நரசிம்மர் வந்து சயன கோலத்தில் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்கறது. ஏன்னா நான் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது பள்ளிக்கொண்ட பெருமாள் சயன கோலத்தில் அப்படின்றதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நரசிம்மர் சயன கோலத்தில் முதல் தரம் இங்கே தான் நான் வந்து ஒரு ரூபம் இங்கே நான் பார்க்குறேன். ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத சொல்லுவா. அதோட தாத்பரியம் அப்படின்றத இங்கே தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 7 படி ஃபுல்லாக பெருமாளை பற்றின பொம்மைகள் எல்லாமே இங்கே வச்சிருக்கா. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா துர்காதேவி என்ன பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறா, தரிசனம் கொடுக்குறா பாருங்கோ. இந்த பக்கம் ஃபுல்லாக சிவன் ஃபேமிலி குடும்பமாக வந்து இங்கே உக்காந்துட்டு இருக்கா. இதை பற்றி தெளிவாக விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன்னா அர்த்தநாரீஸ்வரர் சகிச்சதே கிடையாது, ஆம்பளையும் பொம்பளையும் சொல்கிற மாதிரி ஆணும் பெண்ணும், அதனால அர்த்தநாகேஸ்வரர். அடுத்து வந்து பார்த்தேன்னா துர்காதேவி, அவள் வந்து கல்கத்தாக்கே உகந்தவ காளின்றவ துர்காதேவி. அடுத்து வந்து சிவபெருமான் ஃபேமிலி.
மடியில் வந்து முருகப்பெருமானும் இந்த பக்கம் வந்து பிள்ளையாரும் உட்காந்துருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி, மதுரைக்கு பெயர் போனவ மீனாட்சி. அடுத்து வந்து எங்கள் அதில் குட்டியாக ஒரு பாலாம்பிகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு சிவபெருமானன்றவர் வந்து அதிபதி, அதனால வந்து சிவபெருமானும் பார்வதியும் பிரதோஷ கோலத்தில் உட்காந்துருக்கா. அடுத்து இது வந்து கைலாயம், சிவபெருமானன் பார்வதி கைலாயத்தில் இருக்கா. அடுத்து வந்து மப்பா மோரியா, என் பையன் சொல்கிற மாதிரி வந்து அது வந்து மப்பா மோரியா கணபதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பொம்மையும் ரொம்ப ஸ்பெஷலான பொம்மை. ஏன்னா வந்து இது எங்கள் மைதிலி பாட்டியோட பொம்மை, அவாவாலோட மாமியார் கொடுத்த பொம்மை அது. அதனால சரஸ்வதியும் இந்த பக்கம் வந்து கருமாரி அம்மன். 40 வருஷம் ஆச்சு இந்த பொம்மை வந்து இதுவாகி. ஸோ அதனால் அதை வந்து பத்திரமா நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அடுத்து வந்து இது எங்கள் மாமியாரோட வந்து ரொம்ப வந்து மனசுக்கு உரியதான ஒரு அம்மன், முண்டக்கண்ணி அம்மன். அவ வந்து மயிலாப்பூரோட காவல் தேவி. ஸோ அதனால வந்து முண்டக்கண்ணி அம்மன். அடுத்து இது வந்து அன்னபூரணி, நம்மளுக்கு எல்லாருக்குமே தினந்தோறும் வந்து சாப்பாடு போடுறவ, அதனால அன்னபூரணி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் இருக்கா. ஸோ இந்த நவராத்திரி ஃபுல்லாக நம்ம கொண்டாடுறது வந்து அவளுக்காக தான். அதுவும் இப்போ வந்து வாராகின்றவ வந்து எல்லாராத்துலேயும் இப்போ பயங்கரமாக இருக்கா. வாராகி வந்து பயங்கரமான மேஜிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால வாராகி, சப்த கன்னிகள். அதுக்கடுத்து வந்து பார்த்தேன்னா நம்பாத்து பெரியவா இல்லாமல் கிடையாது. அதனால ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நம்பாத்து பெரியவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தேன்னா பைரவர், அஷ்ட பைரவர், கால பைரவர், சண்ட பைரவர், அதிசாதங்க பைரவர், குரு பைரவர், குரோதன பைரவர்னு சொல்லிட்டு 7 விதமான பைரவர் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தேன்னா கார்த்திகை பெண்கள், ஆறுபடை முருகன் அந்த விதமான கார்த்திகை பெண்கள் இருக்கா. இது வந்து பார்த்தேன்னா ராமேஸ்வர பூஜை. இதில் வந்து பார்த்தேன்னா நீங்கள் தெரியும், ராமர், ஹனுமார், சீதா வந்து சிவபெருமானுக்கு ராமேஸ்வரத்தில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதுதான் வந்து இந்த ராமேஸ்வர பூஜை. அடுத்து ஒரு குட்டியாக ஒரு செட்டியார். இது வந்து அந்த பொம்மையும் வந்து மாமியார் பாட்டியோட பொம்மை அது. அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் புதுசாக வந்து வாங்கியிருக்கோம், குட்டி வந்து செட்டியார் செட்டச்சி. இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. பைரவர் அப்படின்னா நம்ம வந்து கால பைரவர் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பைரவர்ல சப்த பைரவர் இருக்கார் அப்படின்ற ஒரு புதுமையான ஒரு விளக்கம், புது விதமான ஒரு பொம்மை, ஒரு செட் வந்து இங்க நம்மளால பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஜென்ரேஷன் மைதிலி பாட்டியில ஆரம்பிச்சு புஷ்பமால வந்து அடுத்த வித்யான்றது ஜென்ரேஷனுக்காகவே செட்டியாரும் செட்டிச்சியும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டா வந்திருக்கா. நம்ம வந்து இப்படி இது கொலு இங்க பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம கண்களை விட்டு அகலாத இருக்கிறது இங்க பிரம்மாண்டமா தேர் ஒண்ணு இருக்கு. இது என்ன தேர், இத பத்தின விளக்கம்? ஓகே, இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஆத்துக்கு. ஏன்னா வந்து மயிலாப்பூருக்கு இந்த கொலு பர்ச்சேஸ்க்காக போகும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த வாட்டி காமாட்சி அம்மன் வாங்கி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு காமாட்சி அம்மன் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். டைம் ஆகிடுத்து கிளம்பலான்னும் போது கண்ணில் பட்டது இந்த தேர். ஸோ அங்கே கிட்ட போய் நான் இது என்ன தேர் அப்படின்னு கேட்கும் போது காமாட்சி அம்மன், நான் ஓகே உடனே பேக் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கினது தான். ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு வந்து காமாட்சி அம்மன் தேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து அப்படியே பறிக்கும் அந்த தேர் அந்த இதை பார்க்கும்போது, அதனால அந்த காமாட்சி அம்மன் வாங்கினோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராசலீலை செட்டு வச்சிருக்கா, ராதா கிருஷ்ணர். இங்க வந்து காமதேனு, புல்லாங்குழல் கிருஷ்ணர் எல்லாமே வச்சுட்டு இருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. இங்க வந்து கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு கோகுலம் அப்படின்னு தான் சொல்லணும். ராதா கிருஷ்ணர் வந்து அழகா ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸை பத்தி மட்டும் நீங்க சொல்லிடுங்க. கிருஷ்ணர் வந்து இப்போ மதுரால வாங்கினது. இந்த ட்ரெஸ் வந்து பர்சானால வாங்கினது. ராதை பிறந்த இடம் அது பர்சானா. குழந்தை கிருஷ்ணர் தானே போய் அது வாங்கின்றது குழந்தை. மற்றபடி எல்லாம் இந்த கிருஷ்ணர் வதம் பண்ணது எல்லாம் குழந்தை. அதுக்கப்புறம் கோவர்தன மலை. ராதை வந்து கிருஷ்ணனோட ஐக்கியமானவள், அதனால அது ஊஞ்சல் ஆடின்னு இருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு. இங்க வந்து கம்ப்ளீட்டா இது வந்து கிருஷ்ணருக்காகவே அவருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வருஷம் நம்பாத்து பெரியவாளுக்காக புஷ்பா மாத்துல வச்சிருக்கிற கொலுவோட தீம் வந்து தமிழ் மாதங்களும் தெய்வங்களும் அப்படின்ற தீம்ல தான் அவ வச்சிருக்கா. இங்க பார்த்தீங்கன்னா சித்திரையில ஆரம்பிச்சு பங்குனி மாசம் வரைக்கும் 12 மாசத்துக்கும் ஒரு மாதத்திற்கும் என்ன சிறப்பான ஒரு விசேஷம் கொண்டாடப்படுறது அப்படின்றது, சிறப்பான நாள் என்ன அப்படின்றத வந்து ஒரு தீம் பேஸ்ல தான் இவ வச்சிருக்கா. ஒரு மாசத்துக்கும் அழகா அந்த பொம்மைகளை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு பங்குனி மாசம் வரைக்கும், சித்திரை மாசம் மீனாட்சி திருக்கல்யாணத்துல ஆரம்பிச்சு பங்குனி மாசத்துல
ஸ்ரீராம நவமி வரைக்கும் கொண்டு வந்து பூர்த்தி பண்ணியிருக்கா. 12 மாதங்களுக்கு 12 தெய்வங்கள் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப அம்சமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் தாண்டி இத்தனை கொலுவுக்குமே ரொம்ப முத்தாய்ப்பாக அமைய போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம தரிசனம் பண்ண போகிற முப்பெரும் தேவியர்கள் தான். சரஸ்வதி ரொம்ப பிரத்யட்சமாக இங்கே வந்து பொம்மையாக இருக்கா அப்படின்றது சொல்லாமல் ரொம்ப பிரத்யட்சமாக இங்கே தரிசனம் கொடுத்துட்டுருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பார்க்கும்போதே கோவில் உள்ள ஒரு சன்னதி உள்ள நுழைஞ்ச ஒரு திருப்தி தான் கிடைக்கிறது. என்ன அழகாக வந்து கால் மேலே கால் போட்டு எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக உட்காந்துட்டுருக்கா பாருங்க. நிஜமாவே ஒரு திவ்ய தரிசனம் தான் இது. ரொம்ப பிரமாதமான ஒரு கொலுவை ஒரு திவ்ய தேசத்தை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மன நிறைவோட இன்னைக்கு இந்த நவராத்திரி கொலு கொண்டாட்டத்தை திருமதி புஷ்பலதா ரமேஷ் சார் அவர்களோட இல்லத்தில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடின்னு இருக்கா. ஒரு மன நிறைவோட இந்த நவராத்திரி கொலுவை நம்ம சந்தோஷமாக பூர்த்தி பண்ணுறோம். இன்னைக்கு நம்பாத்து பெரியவா நவராத்திரி கொண்டாட்டத்தில் திருமதி புஷ்பலதா ரமேஷ் சார் அவர்களோட இல்ல நவராத்திரி கொலுவை வந்து ரொம்ப அருமையாக தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு அருமையான தரிசனத்தோட மன நிறைவோட இந்த ஒரு நவராத்திரி கோலாகலத்தை இன்னைக்கு இங்கே நம்ம பூர்த்தி பண்ணுறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.